ஹெர்பேரியமும் அதன் பயன்பாடுகளும். அழுத்தி உலர்த்தப்பட்டு தாளில் ஒட்டப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஏதாவது ஒரு வகைப்பாட்டின்படி வரிசைப்படுத்தப்பட்ட உலர் தாவர தொகுப்பு ஹெர்பேரியம் எனப்படும். இச்சொல் உலர் தாவர தொகுப்புகளை பராமரித்து ஆய்வு மேற்கொள்ளும் நிலையங்களையும் குறிக்கும். எடுத்துக்காட்டு: இந்திய தாவரவியல் ஹெர்பேரியம், கோயம்புத்தூர். புதர் செடி மற்றும் மரவகை தாவரங்களிலிருந்து இலைகள், மலர்கள் மற்றும் மஞ்சரியுடன் கூடிய ஒரு சிறு கிளை சேகரிக்கப்பட வேண்டும். சிறு தாவரமாயிருப்பின் உடல பகுதியும் இனப்பெருக்க பகுதியும் இருத்தல் வேண்டும். இவ்வாறு சேகரிக்கப்பட்ட தாவரங்களை பழைய செய்தித்தாள்களில் இதழ்களிடையே வைத்து அழுத்தப்பட்ட நிலையில் உலரச் செய்ய வேண்டும். தாவர பாகங்கள் முழுமையாக உலரும் வரை குறிப்பிட்ட கால இடைவெளியில் செய்தித்தாள்களை மாற்ற வேண்டும். தாவர பாகங்களுடன் கூடிய செய்தித்தாட்களை தாவர அழுத்த உபகரணத்தில் வைத்து அழுத்தப்பட்ட நிலையில் உலர வைக்க வேண்டும். தாவர அழுத்த உபகரணம் 2 பலகை தட்டையும் குறுக்கு சட்டங்களையும் கொண்டது. இரு பலகை தட்டுகளுக்கிடையே தாவர பகுதிகளுடன் கூடிய செய்தித்தாள்கள் வைக்கப்பட்டு இறுக்கமாக கட்டப்படுகின்றன. உலர்த்தப்பட்ட தாவர மாதிரி நிர்ணயிக்கப்பட்ட நிலையான 41 சென்டிமீட்டர் 29 சென்டிமீட்டர் அளவிலுள்ள ஹெர்பேரியத்தாளில் ஒட்டப்படும் நிகழ்ச்சிக்கு ஹெர்பேரியம் பொருத்துதல் என்று பெயர். பூஞ்சைக்கொல்லி மருந்து 0.1% மெர்க்குரி குளோரைடு கரைசலை அனைத்து ஹெர்பேரிய உலர் தாவர மாதிரிகளின் மீதும் தெளிக்க வேண்டும். பூச்சிகளின் தாக்குதலில் இருந்து ஹெர்பேரிய உலர் தாவர மாதிரிகளை பாதுகாக்க பூச்சிக்கொல்லி மருந்துகளான நாப்தலின் மற்றும் கார்பன் டை சல்பைடு போன்றவைகளை பயன்படுத்தலாம். தாவரங்களின் கடினமான பாகங்களான கனி மற்றும் விதைகளை சிறு காகித உறையில் இட்டு ஹெர்பேரியத்தாளுடன் இணைக்கலாம். தாவர சிற்றினத்துக்கு புதிய பெயர் சூட்டும்போது அந்த தாவரத்தின் ஹெர்பேரிய உலர் தாவர மாதிரியை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஹெர்பேரிய நிறுவனத்தில் முறையாக பாதுகாக்க வேண்டும். அவ்வாறு பாதுகாக்கப்படும் தாவர பகுதி மூல உலர் தாவர மாதிரி எனப்படும். தாவர குடும்பத்தின் பெயர் மாதிரி பேரினத்தை அடிப்படையாக கொண்டிருக்கும் இந்த மூல உலர் தாவர மாதிரிகள் ஹெர்பேரியத்திற்கு மிகவும் முக்கியமானவை. எனவே இவைகளை அதிக கவனத்துடன் தீப்பற்றாத பெட்டகங்களில் பாதுகாக்கப்பட வேண்டும். ஹெர்பேரியத்தில் விவரச்சுட்டு ஒன்று ஹெர்பேரிய தாளுடன் இணைந்தே காணப்படும். இதில் தாவரத்தின் பெயர், குடும்பம், வளர இயல்பு, சேகரித்த இடம், சேகரித்த நாள் மற்றும் சேகரித்த நபரின் பெயர் போன்ற விவரங்கள் இடம்பெற்றிருக்கும்.
ஹெர்பேரியத்தின் முக்கியத்துவம். ஒரு நாட்டின் அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்தின் அல்லது ஒரு பிரதேசத்தில் உள்ள தாவரங்களின் விவரங்களை அறிந்து கொள்ளும் மூலமாக ஹெர்பேரியம் உள்ளது. ஹெர்பேரியம் பராமரிக்கப்படும் அனைத்து தாவரங்களின் விவரங்களை சேமிக்கும் நிலையமாக உள்ளது. தாவரங்களை இனங்கண்டறிய மூல உலர் தாவர மாதிரிகள் மிகவும் துணை புரிகின்றன. வகைப்பாட்டியல் மற்றும் உள்ளமைப்பில் ஆராய்ச்சிகளுக்கு ஹெர்பேரியம் ஒரு கச்சா பொருளாக பயன்படுகிறது. 200 ஆண்டுகள் வரை சேமிக்கப்பட்டுள்ள உலர் தாவர மாதிரியுள்ள மகரந்த தூள்கள் எவ்வித பாதிப்புக்கும் உள்ளாவதில்லை. ஆகவே மகரந்த தூள்களின் பண்புகள் மற்றும் புற அமைப்பு தகவல்கள் தாவர வகைப்பாட்டிற்கு பெரிதும் பயனுள்ளதாக உள்ளன. செல்லியல், டிஎன்ஏவின் அமைப்பு, எண்ணியல் வகைப்பாடு மற்றும் வேதிமுறை வகைப்பாடு போன்ற ஆராய்ச்சிகளுக்கு ஹெர்பேரியம் மூலமாக பயன்படுகிறது. ஜீன்களின் ஆராய்ச்சிக்கு ஹெர்பேரியம் ஜீன் சேமிப்பு நிலையமாக செயல்படுகிறது. ஹெர்பேரியத்தின் முக்கியத்துவம் கருதி பல்வேறு வகையான ஹெர்பேரியங்கள் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் நிறுவப்பட்டுள்ளன. சில முக்கியமான தேசிய மற்றும் சர்வதேச ஹெர்பேரியங்கள்: அரச தாவரவியல் தோட்ட ஹெர்பேரியம், கியூ, லண்டன், இங்கிலாந்து. இந்திய தாவரவியல் தோட்ட ஹெர்பேரியம், கொல்கத்தா, இந்தியா. இந்திய தாவரவியல் சுற்றாய்வு நிறுவன ஹெர்பேரியம், கோயம்புத்தூர், தமிழ்நாடு. மாநில கல்லூரி ஹெர்பேரியம், சென்னை, தமிழ்நாடு. ரெபினட் ஹெர்பேரியம், திருச்சி, தமிழ்நாடு.